வெற்றி வாழ்வு திருச்சபையினுடைய வாக்குத்தத்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நம்ம மத்தியில் வந்திருக்கிற போதகர் எஸ்ரா அவர்கள் ஜெபித்து ஆரம்பித்து வைப்பார்கள். யாவரும் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் நம்மிடத்தில் வருகிறோம். கர்த்தாவே, ஆண்டவர், இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் நன்றி உள்ள இருதயத்தோடு ஆண்டவரே நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுத்தவர் நீர். ஆண்டவரே, அதற்காக என்னுடைய உள்ளத்தையும் என்னுடைய இருதயத்தையும் ஆண்டவரே நன்றி உள்ள ஒரு இருதயத்தினால பொங்க செய்திருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம், நன்றி ஆண்டவரே. சர்வ வல்லமுள்ள தேவன் நீர். ஆண்டவரே, ஆண்டவரே, கடந்த மாதம் நீர் எங்களை போஷித்து வழி நடத்தினீர். ஆண்டவரே, எங்களுக்கு தேவையான எல்லாவற்றிலையும் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினீர். அதற்காக நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவர், இந்த 5வது மாதத்தில் இந்த முதல் தேதியில் ஆண்டவர் உம்முடைய சமூகத்தில் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் நாங்கள் தேட வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய தேவையெல்லாம் நீர் சந்திக்க முடியும் என்பதை நாங்கள் இன்றைக்கு நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, நீர் யெகோவா ஈரா இருக்கிறீர். ஆண்டவரே, நல்ல எபேனேசராகவும் இருந்திருக்கிறீர். நீர் எங்களை வழி நடத்துவீராக. இந்த வாக்குத்தத்த ஆராதனை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவர், இங்கே நடக்க இருக்கிற எல்லா பகுதிகளிலும் உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவரே, பாடல்கள் மூலியமாக, வார்த்தைகள் மூலியமாக ஜனங்களுக்கு நீர் ஊழியம் செய்வீராக. ஆவியான உம்முடைய பிரசன்னத்தையும் உம்முடைய மகிமை நீர் இந்த இடத்துல கொண்டு வருவீராக. ஆண்டவரே, உம்முடைய ஊழியத்தை நாங்கள் வரவேற்கிறோம். மீதியா இருக்கிற வேலையை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஆளுகை செய்வீராக. இயேசு உயர்த்தப்படட்டும். எல்லா துதி கனம் மகிமை நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை நாங்கள் செபிக்கிறோம். ஆமென். தேவனுக்கு மிகவும் பிரியமான ஒரு காரியம். நாம் துதிக்கும் பொழுது அவர் நம்மை கைவிடுவதே இல்லை. அவர் நித்தமும் நம்மை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் கூட நம்மை செழிப்பாக்க வல்லவராய் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் கிருபையை நம் மீது பொழிகிறவராய் அவர் இருக்கிறார். அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், நிச்சயமாக நம் வாழ்க்கையிலே மிகப்பெரிய மாற்றங்கள் உண்டாகும். நாம் நினைக்கிறதுக்கும் மேலாக அதிகமாக அவர் நமக்கு செய்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனை இன்று காலையிலே, இந்த 5ஆம் மாதம் முதல் தேதியிலே நாம் நம் தேவனை மகிமைப்படுத்தும்படியாய் துதித்து இந்த பாடலை பாடுவோம். உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். ஆத்துமாவை திருப்தி செய்வார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார்.
சொல்லை நடு நின்று நீக்கி நுகத்தடி விரல் நீட்டை போக்கி சொல்லை நடு நின்று நீக்கி கிருபை என்னும் மதிலை பணிவார் உன்னை சுற்றிலுமே உயர்த்தி பணிவார் கிருபை என்னும் மதிலை பணிவார் உன்னை சுற்றிலுமே உயர்த்தி பணிவார் தொடர்ந்து துதி செய் மனமே உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார் தொடர்ந்து துதி செய் மனமே உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார் துதிப்போரை கைவிட மாட்டார் துதிப்போரை கைவிட மாட்டார் கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார் கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார் ஆத்துமாவை திருப்தி செய்வார் உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார் அவர் சொல்லி நடக்காததேது அவர் வார்த்தை தரையில் விழாது அவர் சொல்லி நடக்காததேது அவர் வார்த்தை தரையில் விழாது சொன்னதிலும் அதிகம் செய்வார் உன்னை நன்றியுடன் பாடச் செய்வார் சொன்னதிலும் அதிகம் செய்வார் உன்னை நன்றியுடன் பாடச் செய்வார் தொடர்ந்து துதி செய் மனமே உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார் தொடர்ந்து துதி செய் மனமே உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார் துதிப்போரை கைவிட மாட்டார் துதிப்போரை கைவிட மாட்டார் கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார் கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார் ஆத்துமாவை திருப்தி செய்வார் உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார் தொடர்ந்து துதி செய் மனமே உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார் தொடர்ந்து துதி செய் மனமே உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார் துதிப்போரை கைவிட மாட்டார் துதிப்போரை கைவிட மாட்டார் விசுவாசியை கைவிட மாட்டார் நம் குடும்பங்களை கைவிட மாட்டார் நம் சபையை கைவிட மாட்டார் உங்கள் ஊழியத்தை கைவிட மாட்டார் உங்கள் தலைமுறையை கைவிட மாட்டார் உங்கள் பிள்ளைகளை கைவிட மாட்டார் ஹல்லேலூயா நிச்சயமாகவே அவர் கைவிட மாட்டார் நம்முடைய குடும்பங்களை நம்முடைய ஊழியத்தை நம்முடைய தலைமுறையை நம்முடைய பிள்ளைகளை ஒருபோதும் கைவிடாத தேவன் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி வாக்கு பண்ணின தேவன் ஹல்லேலூயா நாம் அனைவரும் எழுந்து நின்று தேவனை ஆராதிப்போம் மறவாமல் நினைத்த நம்முடைய தேவனுக்கு மனதார நன்றி சொல்வோம் இதுவரை உதவி செய்த தேவன் இனிமேலும் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் ஆமென் மறவாமல் நினைத்தீரையா மனதார
நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவினீரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவினீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. சுகமானின் சுகமானின் தழும்புகளால் சுகமானின் என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானின் சுகமானின் தழும்புகளால் சுகமானின் என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி
செய்தி, ஊழியம் செய்வதற்கு போதுமான பணம் தந்து மீதம் மீதம் எடுக்க செய்தி. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. ஆமென். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. நீர் எங்களை மறவாத தேவனாய் அப்பா, இம்மட்டுமாய் நீர் எங்களை வழிநடத்தி வந்தீரே. கடந்த 4 மாதமும் எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்தீர். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த அருமையான நாளையும் கூட கொடுத்து ஆண்டவரே, நீர் எங்களை ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, அதற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த நாளை நீர் ஆசீர்வாதமாக்கி தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீர் எங்கள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிரசன்னம் இந்த இடத்திலே நிழலாடி கொண்டிருக்கிறபடியால் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. தேவரீர் வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. வர தடைப்பட்ட மக்களை தடைகளை நீக்கி கொண்டு வந்து சேர்க்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, வார்த்தையின் வேளையிலே வார்த்தையை பேசுகிற மகனை மறைத்து ஆவியானவர் வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். மீதியான வேளையை நீர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. துதி கன மகிமை மேன்மை யாவற்றையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வெற்றி வாழ்வு திருச்சபையினுடைய காலை ஆராதனைக்கு, வாக்குதத்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் கடந்த 4 மாதங்கள் கர்த்தர் நம்மை கண்மணி போல பாதுகாத்து பராமரித்து ஆசீர்வதித்து போஷித்து தழைத்தோங்கி வளரும்படி செய்திருக்கிறார். அவர் பாதுகாத்திருக்கிறார். அவர் தம்முடைய கிருபையை நமக்கு நம்ம மேல பொழிந்தருளி இருக்கிறார். இரக்கத்தை காண்பித்திருக்கிறார். நன்மையை சம்பூர்ணமாய் நமக்கு அளித்திருக்கிறார். இந்த புதிய 5ஆம் மாதத்திலே நாம் வந்து நிற்கும்படி தேவன் நமக்கு ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். இந்த புதிய மாதத்திலே, 5வது மாதத்திலே தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அவர் உங்களை விசாரிக்கிறவராய் ஆனபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். Cast your burdens upon Jesus, for he cares for us. அவர் நம்மை விசாரிக்கிற ஒரு தேவனாய் அவர் இருக்கிறார். He cares for us. அதனால் நாம் என்ன பண்ணணும்? கவலைகளை எல்லாம் அவர் மேல நாம் வைக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. இன்றைக்கு இதை தான் நம்ம பார்க்க போறோம். நம்ம அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டு இருக்கிறோம். வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா இதுதான் வாழ்க்கை நமக்கு நினைச்சிட்டோம். ஏன்னா பல வருஷங்களாக இப்படி வாழ்ந்து பழகியாச்சு. நம்ம கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு பெரிய ஒரு நல்ல வாழ்க்கையை வைத்திருக்கிறார் என்கிற ஒரு எண்ணம், ஒரு பெரிய அறிவு, ஒரு பெரிய வெளிப்பாடு நம்முடைய வாழ்க்கையில நமக்கு ஒன்றும் இல்லாமல் இருக்க. சரியான விதத்தில் நாம வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு முறை திருச்சபைக்கு வரும்பொழுதும் வாழும் கலையை நாம் கற்றுக் கொடுக்கிறோம். எப்படி கர்த்தரை நம்பி வாழ்வது, கடவுளுடைய கிருபை பெற்று அவருடைய இரக்கத்தை பெற்று
அவருடைய தயவை பெற்று நாம் எப்படி இந்த வாழ்க்கையை வெற்றிகரமாக சுலபமாக ஈஸியா எப்படி வாடுறது என்பதை நாம் கற்றுக்கொண்டே வருகிறோம் பாருங்க. இன்றைக்கு இந்த மாதத்துல கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, கவலைப்படாம இருங்க, எல்லா கவலையும் எடுத்து என் மேல வச்சிருங்க, நான் உங்களை விசாரிக்கிறேன், உங்க மேல அக்கறை உள்ளவராக இருக்கிறேன். நம்ம யோசிக்கிறோம், நம்ம வாழ்க்கையில எப்படி கவலைப்படாம எப்படி இருக்க முடியும்? கவலைப்படாம ஒரு மனுஷன் வாழ முடியுமாங்க? வாழ முடியும். அதுதான் ஆண்டவர் சொல்றார். நம்மளால முடியாத ஒன்றை ஆண்டவர் என்றைக்குமே சொல்லுகிறதே இல்லை. நம்மளால கண்டிப்பா முடியும். அவர் சொல்லுகிறாரு, நீங்க கவலைப்படாதீங்க. கவலைப்பட்டு ஒரு மனுஷன் எதையாவது சாதிக்க முடியுமா? கவலைப்படுறதுனால ஒரு மனிதன் தன்னுடைய சரீரத்தில் ஒரு முழத்தை கூட்ட முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு. தமிழ் வேதாகமத்தில் அப்படி வருது. ஆனா ஆங்கில வேதாகமத்தில் எப்படி வருதுன்னா, கவலைப்பட்டு தன்னுடைய வாழ்நாளை அதிகரிக்க முடியுமா? அதாவது ஒருத்தங்க வாழ்நாள் முழுக்க கவலைப்பட்டே இருந்து நிறைய வருஷம் வாழ்ந்ததா சரித்திரம் இருக்கா, நீங்க எடுத்து பாக்குறீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. அப்படின்னா இதை இன்னொரு விதத்தில் சொல்லலாம், கவலைப்பட்ட வாழ்நாள் குறுகிடும், அவ்வளவுதான். அப்ப நம்ம என்ன பண்றது? நம்முடைய வாழ்க்கையில் நிறைய கவலை இருக்கு. பொழுது விடிஞ்ச பொழுது போன கவலை தான் நம்முடைய வாழ்க்கையில. எழுந்திருக்கு முன்னாடியே கவலை வந்துடுது. நம்ம கவலையோடு தான் எழுந்துக்கிறோம். முதல் கவலை என்ன சமைக்க போறோமோ தெரியல, கரெக்டா வேலைக்கு போக போறோமா, டைமுக்கு போக போறோமா என்னன்னு தெரியல, பஸ் கிடைக்குமா, ட்ரெயின் கிடைக்குமா, இல்லை டிராஃபிக் ரொம்ப அதிகமா இருக்குமா, அது ஒரு கவலை. எல்லாத்துக்கும் மேல நமக்கு வாங்குற அந்த சம்பளம் பற்றாக்குறை இருக்குது. அது இந்த மாசம் முழுக்க வருமா, அது ஒரு கவலை, பெரிய கவலை. எவ்வளோ செலவு இருக்குங்க, அது ஒரு பெரிய கவலை. சிலருக்கு இந்த பிள்ளைங்கள் நினைச்சாதாங்க ரொம்ப கவலையா இருக்கு. எவ்வளவு கவலை இருக்கு பாருங்க வாழ்க்கையில. அப்ப ஆண்டவர் இங்க வந்து நமக்கு என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும் பொழுது, இந்த 7ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால், for he cares for us. நம்ம மேல அவர் ஒருத்தர் அன்பும் அக்கறையும் உள்ளவராய் இருக்கிறார். நம்ம மேல அன்பா இருக்கிற ஒருத்தர் இருக்கிறார், நம்ம மேல அக்கறை உள்ள ஒருத்தர் இருக்கிறார், நமக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உள்ள ஒருத்தர் இருக்கிறார். நிறைய பேருடைய வாழ்க்கையில பாருங்க, தனிமை. அவர்களுடைய குடும்பத்தில் இருப்பாங்க, ஆனா அவங்க தனிமையை சந்தித்து கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு நான் சொல்றேன், அவர் உங்களை விசாரிக்கிறவரா இருக்கிறார். For he cares for you. அவர் உங்க மேல அன்புள்ளவரா இருக்கிறார், உங்க மேல அக்கறை உள்ளவரா இருக்கிறார். உங்களுடைய சின்ன தேவையை கூட சந்திப்பதிலே அவர் ரொம்ப அக்கறை உள்ளவராக இருக்கிறார். அப்ப இவரு ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை விசாரிக்கிறேன் தம்பி, நான் உன்னை விசாரிக்கிறேன், அருமையான மகனே மகளே, நான் உன்னை விசாரிக்கிறவராய் இருக்கிறேன். விசாரிக்கிறதுன்னா என்னது? சும்மா எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டு போறதில்ல, டெய்லி எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டு போறதில்ல, விசாரிக்கிறது. அவர் என்ன விசாரிக்கிறார்னா, நமக்கு என்ன தேவை என்பதை அவர் முன்கூட்டி அறிந்து அதை எல்லாவற்றையும் சந்திக்க வல்லம் உள்ளவராக இருக்கிறார். நம்மளை விசாரிக்கிறவர் யாருன்னா, அவர் இந்த அண்ட சராசரங்களை தம்முடைய வல்லமையான வார்த்தையினாலே சிருஷ்டித்த தேவன், நம்மை அவருடைய சாயலிலே ரூபத்திலே உண்டாக்கின தேவன், நாம கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தம்முடைய ஒரே பேரான குமாரனையே இந்த உலகத்திலே அனுப்பின தேவன், அவர் மூலமாக இந்த உலகத்தை தம்மோடு கூட ஒப்புரவாக்கின தேவன், இந்த உலகத்தாருடைய பாவத்தெல்லாம் எடுத்து தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மேல சுமத்தின தேவன், நம்மளை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்காமல் நம்மளை தப்ப விட்டு நம்மளை விடுதலை ஆக்கி தம்முடைய குமாரன் மேல எல்லா பாவத்தையும் சாபத்தையும் வியாதையும் போட்ட ஒரு தேவன். அவர் தான் சொல்றாரு, நான் உன்னை விசாரிக்கிறேன், நான் உன் மேல அன்புள்ளவனா இருக்கிறேன், நான் உன் மேல அக்கறை உள்ளவனா இருக்கிறேன். எதுக்கும் நீ கவலைப்படாத, இந்த மாசம் நான் என்ன பண்ணுவனோ தெரியலையே, அதை கவலைப்படாத, அந்த கவலையை என்கிட்ட கொடுத்துரு, அதை நான் பார்த்துக்கிறேன். பாருங்க, இந்த கவலை போயிடுச்சுன்னா என்ன அப்படின்னு சொன்னா, நமக்கு ஒரு பெரிய சமாதானம், ஒரு பெரிய இளைப்பாறுதல், ஒரு பெரிய ரெஸ்ட்.
பல இடங்கள்ல நாம வேதத்துல வாசிக்கிறோம், ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணிட்டாரு, ரெஸ்ட்டை கொடுக்குறாரு. மனுஷனை முதல்ல உண்டாக்குன போது அவனை கவலை உள்ளவனும் உண்டாக்கவே இல்லை பாருங்க. அவனுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் சிருஷ்டித்து இந்த பூமியில வச்சிட்டு கடைசியில சிருஷ்டிப்பின் மகுடமாகிய மனிதனை அவர் சிருஷ்டிக்கிறார். மனுஷன் இந்த உலகத்துல பிரவேசிக்கும் பொழுது, இந்த உலகத்துல உயிருள்ள ஒரு ஜீவனா, உயிரோட்டம் உள்ளவனாய் அவன் இந்த உலகத்துல வரும்பொழுது அவன் செய்யறதுக்கு எதுவுமே கிடையாது, எல்லாம் ஆண்டவர் செஞ்சு வச்சிட்டாரு. இப்ப அவன் என்ன பண்ணணும், சமாதானமா இளைப்பாறணும், அவ்வளவுதான். புதிய ஏற்பாட்டில் மத்திய 11:28 கூட இயேசு வந்து இங்க இருக்கிற மக்களுக்கு அவர் சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே. அவனும் ஒவ்வொரு மூட்டையும் சுமந்து இருந்தாங்க இல்ல, எதுல வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறாங்கன்னா பாவம் தான் பாரம் என்று வேதம் சொல்கிறது. இந்த பாவ பாரத்தை வாழ்நாள் முழுக்க சுமந்து கொண்டு இருக்கிறீர்களே, இதை காட்டி வைக்க முடியல, இறக்கி வைக்க முடியல, இந்த பாரத்தை தவிர்க்க முடியல, எங்க போனாலும் இந்த பாரம் கூடவே வருது. அதனால்தான் ஒரு பக்தர் இப்படி பாட்டு எழுதுறார், பாவ பாரம் நிறைந்தவனாய் பல நாட்களாய் நான் அலைந்தேன். அந்த பாவ பாரத்தை சுமந்து தவிக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணுங்கள், என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அப்ப இங்க இவர் சொல்றாரு, cast all your burdens, எல்லா பாரத்தையும் எடுத்து என்ன பண்ணணும், அவர் மேல போட்டணும். அவர் மேல போட சொல்றாரு, என் மேல போட்டுருங்க, நான் பார்த்துக்கிறேன், எல்லாவற்றையும் நான் பார்த்துக் கொள்கிறேன். அப்ப நாம் என்ன பண்றது, நல்ல இளைப்பாற வேண்டும், நல்ல சமாதானத்தோடு இருக்க வேண்டும், கர்த்தரை நம்பணும், கர்த்தரை விசுவாசிக்கணும், அவருடைய கிருபை அதை நம்ம விசுவாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும், அந்த கிருபையில வாழணும், கிருபையில வளரணும். இங்க சொல்றாரு, நான் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறேன். I cares, he cares for us. அவர் நம்மை விசாரிக்கிறவரானபடியால் கவலைகள் எல்லாம் அவர் மேல வைத்து விடுங்கள். இந்த கவலை அவர் மேல வைக்கிறதுக்கு நாம கற்றுக்கொள்ள வேண்டும் பாருங்கள், டெய்லி கற்றுக்கொள்ளணும். இது வெறும் இந்த மாசம் மட்டும் இல்ல, இந்த போதனையை கற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் இதை நம்முடைய வாழ்க்கையிலே அபியாசப்படுத்த வேண்டும். நான் இன்னைக்கு இப்போ உங்களை பார்த்து கேட்கிறேன், கவலை இல்லாத மனுஷன் யார் இருக்காங்க சொல்லுவாங்க? யாருமே கிடையாது. அதனால தான் அவர் எல்லாரையும் பார்த்து சொல்றாரு, நான் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறேன், இதெல்லாம் என் மேல வச்சிருங்க. ஏன் அப்படி வைக்க சொல்றாரு? ஏன் இந்த கவலை இருந்தா என்ன ஆகும், என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, அடுத்த வசனத்துல அவர் சொல்லுகிறார், தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஆங்கில வேதாந்தத்தில் இப்படி ஒரு பி சோபர் அண்ட் பி விஜிலண்ட். தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். ஏன் கவலைப்பட வேணான்னு அவர் சொல்றாரு? ஏன்னா ஒருத்தன், நம்மளுடைய எனிமி ஒருத்தன் இருக்கான், நம்முடைய சத்துரு ஒருத்தன் இருக்கான், நம்முடைய எதிராளி ஒருத்தன் இருக்கிறான். எதிராளின்னு சொன்ன உடனே நம்மளுடைய தாயையோ தகப்பனையோ உடன் பிறந்தவர்களையோ அல்லது நம்முடைய பிள்ளைகளையோ அப்படி நினைக்கக்கூடாது. எனக்கு ஒருத்தர் இருக்காங்க எதிரி, என் ஆஃபீஸில் இருக்கான், அவன் தாங்க என்னுடைய எதிரி அப்படி சொல் இல்லை. நம்முடைய முக்கியமான எதிரி யாருன்னா பிசாசானவன். நமக்கு இந்த உலகத்தில் ஒரே ஒரு எதிரி தான். இந்த பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று அவன் என்ன பண்றான், வகை தேடி சுற்றி திரிகிறான். எவ்வளவு ஒரு ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டும் பாருங்கள். ஆகவேதான் அவர் சொல்ற, தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்து இருங்கள். அப்ப இந்த பிசாசானால எல்லாரையும் விழுங்க முடியாது. ஆகவேதான் அவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அப்ப யார் ரைட் கேண்டிடேட் என்று அவன் பார்க்கிறான். சரியான ஆள் யாரு, எதுக்கு? அவனை விழுங்கிறதுக்கு, அவனை வஞ்சிக்கிறதுக்கு, அவனை மோசம் போக்குறதுக்கு. அப்ப யார் சரியான கேண்டிடேட்? முன்னாடி வசனம் சொல்லிட்டு பாருங்க, கவலைப்படுறவங்க தான் அவனுடைய கரெக்ட் கேண்டிடேட்.
கவலைப்படுகிறவன் அவன்கிட்ட பிசாசு கவலையை கொடுக்குறான் பாருங்க. நீ என்ன பண்ண போற, நல்லா கவனிங்க, நீ என்ன பண்ண போற, இதுக்கு என்ன பண்ண போற, அதுக்கு என்ன பண்ண போற, சரீரத்தில் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, வியாதிகள் இருக்கு, இதை பத்தி நீ என்ன பண்ண போற. அப்ப பிசாசு என்ன பண்றான், அவனுடைய மிகப்பெரிய ஒரு ஆயுதம் என்னன்னா, ஒரு மனுஷனுக்குள்ள கவலையை எப்படியாவது கொண்டு வந்து அவன் சுமக்கிற மாதிரி பண்ணிடணும். இந்த கவலைய பட ஆரம்பிச்சிட்டான்னா என்னென்ன நடக்குது பாருங்க, அவன் வாழ்நாளே குறுகி போயிடுது. இன்னொன்னு, எந்த பகுதியில அவன் கவலைப்படுகிறானோ அந்த கவலை என்ன பண்ணுகிறது, கடவுளுடைய சப்ளை இருக்குல்ல, தேவனுடைய பராமரிப்பு, தேவனுடைய நன்மைகள், அந்த வருகிற வழியை இந்த கவலை என்ன பண்ணுது, அடைக்கிறது. நிறைய பேருக்கு இருதயத்தில் இருக்கிற ரத்த குழாயில அடைப்பு இருக்கு இல்லையா? ரத்த குழாயில அடைப்பு இருந்தா சரியா ரத்தம் போகவே மாட்டேங்குது. அதன் விளைவு என்ன ஆகுது, இருதயமே பலவீனப்பட்டு கொஞ்ச நாள் அந்த இருதயம் செயலிழக்க ஆரம்பித்து விடுகிறது, மரணத்தை ஏற்படுத்துகிறது. இதே போலதான் கவலை கூட நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய சரீர சுகத்தை குறித்து நான் கவலைப்படுவோம் என்று சொன்னால், அந்த பகுதியில் காட் சப்ளை இருக்கு இல்லையா, தேவனுடைய பராமரிப்பு, தேவனுடைய சுகம் நம்முடைய சரீரத்துக்குள்ள வர்றத அந்த கவலை போய் பிளாக் பண்ணுகிறது. இப்படிதான் எல்லா சப்ளையும் அது தடை செய்கிறதா இருக்கிறது. கர்த்தர் நமக்கு ஒரு சப்ளை கொடுக்குறாரு. ஒரு பைப்ல சுகம், சரீர சுகம், இன்னொரு பைப்ல எமோஷனல் ஹீலிங், இன்னொரு பைப்ல நமக்கு பொருளாதார செழிப்பு, இன்னொரு பைப்ல கடவுளுடைய ஆசீர்வாதம், இன்னொரு பைப்ல வெற்றி. இப்படி பல பைப் வந்துட்டே இருக்கு. நாம எதை பற்றி கவலைப்படுகிறோமோ அந்த பைப் என்ன பண்ணுது, அதுல போய் அடைப்பை ஏற்படுத்துகிறது. அந்த ஃப்ளோ சரியா வராம போய்விடுகிறது. சுகத்தை பத்தி கவலைப்பட்டுட்டே இருக்கிறீங்க, வியாதிப்பட்டே இருக்கிறீங்க, இந்த வியாதியை குறித்து நீங்க கவலைப்படுறீங்கன்னு சொன்னா அந்த சுகம் என்கிற பைப்ல ஒரு பெரிய அடைப்பை இந்த கவலை ஏற்படுத்துகிறது. அடைப்பு என்ன ஆகுது, ஃப்ளோ சரியா இல்லை, பிளட் ஃப்ளோ சரியா போக மாட்டேங்குது. ரத்தம் சரியான பகுதிகளுக்கு போய் சேர வேண்டிய பகுதிகளுக்கு போக மாட்டேங்குது. ஏன் ரத்தம் போகணும், ஏன்னா ரத்தம் தான் அந்த ஆக்சிஜனை சுமந்து செல்லுது. ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ஆக்சிஜனை சுமந்து செல்லுகிறது. ஆக்சிஜனுக்கு இன்னொரு பேர் பிராணவாயு. ஆக்சிஜன் போனாதான் அந்த உறுப்பு வேலையே செய்யும். அப்ப அந்த ஃப்ளோ தடைப்பட ஆரம்பிக்கிறது. தடைப்படுறதுனால என்ன ஆகுதுன்னா, ஆண்டவரிடத்திலிருந்து அதை பெற்றுக்கொள்ள நம்மால முடியாமல் போகிறது. இது பதில் நாம் என்ன பண்ணணும்னா, கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும், அவருடைய கிருபையை விசுவாசிக்க வேண்டும், அவருடைய தயவை விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவரை, இந்த கவலையை நான் உண்மையில வைக்கிறேன் ஆண்டவரே, இது என்னுடையது கிடையாது. என் சரீர சுகத்துக்காக நீர் என்ன பண்ணியிருக்கிறீர், கல்வாரி சிலுவிலே நீர் பாடுபட்டு இருக்கிறீர், மரித்திருக்கிறீர், உம்முடைய சரீரம் எனக்காக பிற்கப்பட்டிருக்கிறது, இந்த வியாதி அங்க நீர் சுமந்து தீர்த்திட்டீர், இது என்னுடையது கிடையாது. அப்படி நாம பேசும்பொழுது அந்த பிளாக் ரிலீஸ் ஆகுது, சுகம் ஈஸியா நமக்கு கிடைக்குது. பாருங்க, எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்காக ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிற எல்லாவற்றையும் நாம் சுலபமாக பெற்றுக்கொள்ளும்படிதான் ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஒரு நான் நல்ல தகப்பனா இருக்கிறேன், எனக்கு 2 பிள்ளைகள் இருக்காங்க. எல்லாத்தையும் நான் சேமிச்சு வச்சுட்டு அது என் பிள்ளைகளோட கை கட்டாத தூரத்தில் வைக்கிறல எனக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு? இல்ல என் பிள்ளைங்களுக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு? எனக்கு என்ன சந்தோஷம் இருக்கு? ஒரு சந்தோஷமும் கிடையாது. ஆனால் அதற்கு மாறாக என் பிள்ளைகள் விரும்புகிற எல்லா நன்மைகளையும் நான் ஆயத்தப்படுத்தி சேமிச்சு வச்சு அதை என் பிள்ளைகளுக்கு கொடுத்து, அதை என் பிள்ளைகள் அனுபவிக்கிற மாதிரி எடுத்து, சுவைக்கிற மாதிரி எடுத்து, அதை அனுபவிக்கிற அவங்களோட கை கட்டுற தூரத்தில் வச்சு அதை அவங்க எடுத்து அனுபவிக்கும் பொழுது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கும். அதே மாதிரிதான் ஆண்டவர் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாக பாவ மன்னிப்பையும், சரீர சுகத்தையும், பொருளாதார ஆசீர்வாதத்தையும், தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றியும், தேவனுடனான ஒரு நல்ல உறவையும் அவர் நமக்காக சம்பாதிச்சு வச்சிருக்கிறார். சொல்ற என்னெல்லாமல் யாரும் பிதாவின் இடத்துல வர முடியாதுன்றார். நான் தான் வழின்னு இருக்கிறார், நான் தான் சத்தியம், நான் தான் ஜீவன் சொல்லி இருக்கிறார். அப்ப அவர் மூலமா போக முடியும். அவர் நாமத்தை விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவர் இடத்துல, நம் பிதாவின் இடத்துல பேச முடியும், போக முடியும், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஈஸியா வச்சிருக்கிறார் பாருங்க. என்ன பண்ணணும், அவர் ஈஸியா வச்சிருக்கிறார்ன்றது நாம நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். அவர் மேல நாம
மாபெரும் நம்பிக்கையுடையவர்களாக இருக்க வேண்டும். கவலைப்பட்டுட்டே இருக்கக்கூடாது, கலங்கி கொண்டு இருக்கக்கூடாது. கவலைப்படுற ஒவ்வொருத்தரையும் பார்த்து அவர் சொல்லுகிறாரு, நிறைய கவலைப்படுற நீ கவலைப்படாத. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லியிருக்கிறார், பேதுரு சொல்லியிருக்கிறாரு, கவலைப்படாதங்க அப்படின்னு. அப்ப கவலைப்படும் போது அவன் அந்த கவலையை கொண்டு வந்து ஒரு மனுஷனுக்குள்ள வச்சுட்டான்னா, அந்த எண்ணத்துல அந்த கவலையை வச்சுட்டான்னா பிசாசு ஜெயிச்சிடறான் பாருங்க. நாம எப்ப அந்த கவலை எடுத்துக்கொள்றோம்? வேத புஸ்தகம் சொல்றோம், மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 24, 25 வசனங்கள்ல எப்படி கவலை எடுத்துக்கொள்றோம்னு சொல்லுது. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று உணவுக்காகவும் உடைக்காகவும் கவலைப்படாதிருங்கள். தமிழ் அப்படி வருதுங்களா? ஆங்கில வேதாகமத்தில் எப்படி வருதுன்னா, டேக் நோ தாட் பை சேயிங். சொல்றது மூலமா இந்த கவலை என்ன பண்ணாதீங்க, எடுத்துக்கொள்ளாதீர்கள் அப்படி சொல்லிடுறது. அப்ப பிசாசு வந்து பொல்லாத எண்ணத்தை கொண்டு வந்து கொடுக்கிறான். எப்படிப்பட்ட எண்ணத்தை கொடுக்கிறான்னு பாருங்க, அவன் எப்படி ஜெயிக்கிறான்றதை பாருங்க. அவன் என்ன பண்றான், கர்ஜிக்கிற சிங்கம் போல, கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் என்று அந்த வேத வசனம் சொல்ற பேதுரு நமக்கு சொல்றாரு. கர்ஜிக்கிற சிங்கம் போல, அந்த வார்த்தையை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. கர்ஜிக்கிற சிங்கம் போல, சிங்கத்தினுடைய கர்ஜனை எதுக்கு சமமா இருக்குன்னு நீதிமொழிகள்ல 19ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல நாம் வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 19:12 உங்களுக்காக வாசிக்கிறேன். ராஜாவின் கோபம், நல்லா கவனிங்க, ராஜாவின் கோபம் சிங்கத்தின் கர்ஜிப்புக்கு சமானம். கர்ஜிக்கிற சிங்கம் போலன்னா அவன் என்ன பண்றான்னா, ராஜா அவனுடைய கோபம் நம்ம மேல இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தை அவன் கொண்டு வருகிறான். ராஜா யாரு? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் ராஜாதி ராஜா, ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா. இப்ப அவன் எப்படி வந்து மனிதர்களை விழுங்குகிறான், யார சரியான கேண்டிடேட்டா அவன் செலக்ட் பண்றான் அப்படின்னு சொன்னா பாரு, ராஜாவும் மேல கோபமா இருக்கிறார். ராஜாவும் மேல கோபமா இருக்கிறாருன்னா யாரு? இப்ப நம்ம ராஜா கீழே எல்லாம் வாழ்ந்ததில்லை, நம்ம ஆண்டவருக்கு கீழே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒரு ஜனநாயக நாட்டில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா இந்த ராஜாவை பத்தி அவர் சொல்ல, எங்க நம்முடைய தேவன் நம்முடைய ராஜாவா இருக்கிறார், நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய ராஜாவா இருக்கிறார். பிசாசு என்ன பண்றான், சிங்கத்தின் கர்ஜிப்பை போல இருக்கிற ராஜாவுடைய கோபத்தை நமக்கு வந்து காண்பிக்கிறான். கர்த்தர் உன் மேல கோபமா இருக்கிறாரு, நீ செய்ய வேண்டியது சரியா செய்யல, நீ அதை செஞ்சிருக்கணும், இதை செஞ்சிருக்கணும், ஆனா நீ செய்யல, செய்ய தகாததை என்ன பண்ண நீ செஞ்சிருக்கிற, அதனால கர்த்தர் உன் மேல கோபமா இருக்கிறாரு. கர்த்தர் எதனாலதான் உன்னுடைய பொருளாதார தடைய உனக்கு வச்சிருக்கிறாரு, கர்த்தர் எதனால்தான், கர்த்தர் கோபமா இருக்கிறதுனாலதான் உனக்கு வியாதியை கொடுத்திருக்கிறாரு, கர்த்தர் உன் மேல கோபமா இருக்கிறதுனாலதான் நீ பொருளாதாரத்துல இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிற, கர்த்தர் உன் மேல கோபமா இருக்கிறதுனாலதான் கடன் தொல்லையில சிக்கி தவித்து கொண்டு இருக்கிற, கர்த்தர் உன் மேல கோபமா இருக்கிறதுனாலதான் இவ்வளவு மரணங்கள் உன்னுடைய குடும்பத்துல நடக்கிறது. இந்த ராஜாவினுடைய கோபம், கர்த்தர் உன் மேல கோபமா இருக்கிறாருன்ற ஒரு சிங்கத்தின் கர்ஜனையை என்ன பண்றான் பிசாசு நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருகிறான். யாரெல்லாம் அதை அப்படியே அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ, ஆமாங்க நீங்க சொல்றது கரெக்ட் தான், பிசாசுட்டு தான் வருதுன்னு தெரிய மாட்டேங்குது உங்களுக்கு, நீங்க சொல்றது கரெக்ட், நான் சரியில்லை, ஆள் சரியில்லை, கர்த்தர் என் மேல கோபமா இருக்கிறாருன்னு யார் அக்செப்ட் பண்றாங்களோ, இவனுடைய சஜஷனை, இவனுடைய அந்த அபிமானத்தை, இவனுடைய அந்த கொள்கையை யார் அங்கீகரிக்கிறார்களோ, ஆமா கர்த்தர் என் மேல கோபமா இருக்கிறாருன்றத அங்கீகரிக்கிறார்களோ, அவர்களுக்குள்ளே கவலையை புகுத்துகிறான். வாழ்க்கை குறித்த கவலை அவர்களுக்குள்ளே கொண்டு வருகிறான், எதிர்காலத்தை குறித்த கவலையை கொண்டு வருகிறான், பிள்ளைகளை குறித்த கவலையை கொண்டு வருகிறான், தங்களுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் இல்லை என்பதை குறித்த கவலையை கொண்டு வருகிறான், கடன் பிரச்சனை என்கிற கவலையை உள்ள கொண்டு வருகிறான். அப்ப என்ன பண்ணணும், கர்த்தர் என் மேல கோபமா இருக்கிறார்ன்ற எண்ணம் வரும்பொழுது பிசாசு கிட்ட இருந்து இது வருதுன்றதை நாம அடையாளம் காண வேண்டும். ராஜாவின் கோபம் சிங்கத்தின் கர்ஜனைக்கு ஒப்பா இருக்கிறது. ஆனால்
19ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்கிறது. அந்த வசனத்தினுடைய 2வது பகுதி, அவனுடைய தயை, யாருடைய தயை? இந்த ராஜாவினுடைய தயை, the favor of the king, the grace of the king. இப்ப நம்ம எதுக்கு கீழே வாழ்ந்துறோம்? கடவுளுடைய கிருபைக்கு கீழே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவருடைய தயவு நம்முடைய பட்சத்தில் இருக்கிறது. அவர் அளவில்லாமல் தம்முடைய கிருபையும் தயவும் நமக்கு கொடுக்கிறார், பெருக செய்கிறார், வளரணும். நம்ம அதுல இந்த தயை எப்படின்னா, புல்லின் மேல் பெய்யும் பனி போல் இருக்கும். புல்லின் மேல், புல்லுன்றது சிங்குலர். அது சும்மா ஒரே ஒரு பிளேடு தான் வரும். பிளேடுன்னு சொல்லும்பொழுது அந்த ஒரே ஒரு அந்த புல்லுன்றது சும்மா ஒரே ஒரு சின்ன செடி. அது அந்த புல்லின் மேல பனி பெய்யும். அது சும்மா ஒரு சின்ன டிராப் வாட்டர் இருந்தா போதும், ஒரு சொட்டு தண்ணி இருந்தா போதும் அது பழைக்கிறதுக்கு. ஆனா கடவுள் என்ன பண்றார்? தம்முடைய தயவை எப்படி கொட்டுறாருன்னா, அந்த புல்லின் மேல ஏராளமான பனி பெய்கிறது போல அவருடைய தயையை நம்மள காண்பிக்கிறார். அப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்கிறீங்களே, கவலைப்படாம எப்படிங்க இருக்க முடியும்? வாழ்க்கையில கவலை இல்லாத எப்படி வாழ முடியும்? நான் எப்படி கவலைப்படாம இருக்க முடியும்? என்ன சுத்தி இவ்வளவு பிரச்சனை இருக்கே, இது பத்தாததுக்கு கர்த்தரும் என் மேல கோபமா இருக்கிறாரு, நான் எப்படி கவலைப்படாம இருக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்லைங்க, நீங்க கவலைப்படும் பொழுது அது ஆவிக்குரிய ரீதியில பெரிய மாற்றங்களை, தாக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுத்துகிறது. தேவனுடைய சப்ளையை தடை செய்கிறது, பிளாக் பண்ணுகிறது. கவலை பிசாசு கொண்டு வருகிற ஒன்றாய் இருக்கிறது. அவன் சொல்ற பொய்களை நாம் நம்புகிறதன் மூலமாக நாமள கவலைப்பட வைக்கிறான். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அந்த மாதிரி எண்ணங்கள் வரும்பொழுது நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். கவலை எடுத்து அவர் மேல வைக்க நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி வைக்கிறது? ஆண்டவரே, இதை நீர் பார்த்து கொள்ளும், இந்த சூழ்நிலையை தாண்டி செல்வதற்கு உம்முடைய கிருபையை எனக்கு தாரும். ஒரு புல்லு மேல அவ்வளவு பெரிய பனியை பெய்ய வைக்க ஆண்டவர் இருக்கிறார்னா, அவருடைய தயை அந்த மாதிரி இருக்குது. நம்முடைய தேவையை சந்திப்பதற்கு அவருடைய ஒரு துளி தயவு போதும். ஆனா அவர் என்ன பண்றாரு? ஏராளமான கிருபையை அவர் நமக்கு அளிக்கிறார். ஏன்னா ஒரு கிருபையின் ஐஸ்வர்யத்தின் தேவன் அவர். அப்ப அவருடைய தயவு நமக்கு ஞாபகம் வரணும், அவருடைய கிருபை நமக்கு ஞாபகத்தில் வர வேண்டும். பிசாசு எவ்வளவு தந்திரமா வேலை செய்யறான் பாருங்க. இதனால்தான் பேதுரு சொல்றார், தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். நம்ம ரைட் கேண்டிடேட்டை ஆயிடக்கூடாது. அவனுடைய சஜஷன் எடுத்துக்கொண்டு அவனுடைய எண்ணத்தை நம்முடைய எண்ணமாக்கி கொண்டு அவன் கொடுக்கிற எண்ணத்தை நாம பேசி அந்த கவலையை நாம் எடுத்துக்கொள்ளாமல் நாம் என்ன பண்ணணும்? தேவனுடைய தயவை நினைவு கூறுகிறவர்களாக இருக்க வேண்டும். அவருடைய தயவு புல்லின் மேல் பெய்யும் பனிக்கு ஒப்பாயிருக்கிறது. அப்பேற்பட்ட தயவை நம் பேர்ல அவர் காண்பிக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். அப்பனா இல்லைங்க, உண்மையாவே கர்த்தர் நம்ம மேல கோபமா இல்லையா? இல்ல. அவருடைய எல்லா கோபாக்கினையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல அவர் ஊற்றி இருக்கிறார். எல்லாம் அவர் மேல போயிடுச்சு. தேவன் பரிசுத்தம் உள்ளவர் எல்லாருமே ஒத்துக்கொள்றோம் இல்லையா? அந்த தேவனுடைய பரிசுத்தம், தேவனுடைய நீதி ஒரு குற்றத்திற்காக 2 முறை தண்டனையை வழங்க முடியாது. நம்முடைய எல்லா குற்றங்களையும், எல்லா பாவத்தையும், எல்லா அக்கிரமத்தையும் கர்த்தராகிய இயேசுவின் மேல தேவன் எடுத்து சுமத்தி அதற்கு வர வேண்டிய நீதியான தண்டனையும் கோபாக்கனையும் ஆக்கின தீர்ப்பையும் இயேசுவின் மேல என்ன பண்ணிட்டாரு? ஊற்றிட்டாரு. அதெல்லாம் நம்ம மேல கிடையாது. 2வது முறை தேவன் நம்ம மேல கோபமா இருக்க முடியாது. அவர் 2வது முறை நம்மளை தண்டிக்கவே முடியாது. ஆகவே நம்ம என்ன பண்ணணும்? நாம் தண்டனைக்குரியவர்கள் அல்ல, ஆக்கின தீர்ப்புக்குரியவர்கள் அல்ல. அவருடைய எல்லா ஆக்கின தீர்ப்பையும் தண்டனையும் கோபாக்கினையும் இயேசுவின் மேல ஊற்றிட்டாரு. என்னுடைய எல்லா பாவத்தையும் சாபத்தையும் எல்லா அக்கிரமத்தையும் அவருக்குள்ள தண்டிச்சிட்டாரு. என்ன அவர் தப்ப விட்டு இருக்கிறார். நிறைய இடங்கள்ல வேதாகமத்துல இதை நாம் பார்க்க முடியும். ஏனென்றால் பழைய ஏற்பாட்டில் நடந்த எல்லாமே புதிய ஏற்பாட்டில் இருக்கிற காரியங்களுக்கு நிழலாட்டமா இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம்.
அப்போ நாங்கள் உண்மையாகவே கர்த்தர் நம்மால கோபாக்கினியா கோபமா இல்லையா? இல்லை. அந்த கவலையும் நமக்கு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? மோசே வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது அவன் ஒரு காட்சியை பார்க்கிறான். என்ன காட்சி? ஒரு முள் செடி, பச்சையான முள் செடி பற்றி எரியுது. ஆனால் அது வெந்து போகவே இல்லை. இது என்ன அதிசயமா இருக்குது, நான் போய் இதை கிட்ட போய் பார்க்க போறேன். மோசே கிட்ட போறான். முட்செடி எரியுது, ஆனா அது வெந்து போகவில்லை. நம்ம கூட அப்படிதான். கர்த்தர் என்ன காண்பிக்கிறார்னா, அது நடுவில் இருந்து தேவன் மோசையை பார்த்து பேசுகிறார். அது மத்தியிலே தேவன் இருக்கிறார், இயேசு கிறிஸ்து இருக்கிறாருங்க. அந்த கோபாக்கினை எல்லாம் அவர் மேல ஊற்றப்பட்டது, வெந்து போகவே இல்லை. முள்செடி வெந்து போகல. அது மாதிரிதான் நம்ம விட அந்த பிரச்சனையின் மத்தியில் நம்ம இருந்தா கூட நம்ம அதுல அழிந்து போறதே கிடையவே கிடையாது. எல்லா கோபாக்கினையும் அவர் தம் மேல ஏற்றுக்கொண்டு மரித்திருக்கிறார். ஆகவே நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு சில இடங்களுக்கு நாம் செல்ல போகிறோம். இப்போ கவலை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்ற அந்த முதல்ல இயேசு கிறிஸ்து என்ன சொல்றார் என்பதை நாம் பார்ப்போம். மத்திய சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்திற்கு இருப்போம். மத்திய சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். 25. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? கர்த்தர் சொல்றாரு பாருங்க, கவலைப்படாதுங்க. எதுக்கு? என்னத்தை சாப்பிடுறது, என்னத்தை உடுத்துறது, இதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க. நம்முடைய முழு நேர கவலை இதுவாக தான் இருக்குது. ஒருவேளை சாப்பிட்றது, உடுத்துறது இதை பத்தி கவலை இல்லைனாலும், வேலை, சம்பாத்தியம், வருமானம், அதுல ஒரு பெரிய பெருக்கம், ஒரு பெரிய பதவி உயர்வு, இதை பத்தி நமக்கு கவலை இருக்கு. குடும்பத்தை நடத்துறது, இதை பத்திலாம் கவலை இருக்கு. குடும்பத்தில் என்ன நடக்கிறது? 30 நாளும் சாப்பிடணும். இந்த மாசம் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா நான் பண்ண போறேன்னு தெரியல. திடீர்னு பிறந்த நாள் வருது, இல்லை ஏதோ ஒரு பண்டிகை வருதுன்னா துணி எடுக்கணும். இதுக்கு நம்ம கவலைப்படுறோம் பாருங்க. அதுக்கு வருமானம் வேணும். சரீரத்தில் ஏதாவது வியாதி வந்துன்னா அதை போய் டாக்டர்கிட்ட பார்க்கணும்னா பணம் தேவை. எல்லாமே அதை பத்தி தான் சொல்றாரு பாருங்க. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று உணவுக்காக, உடைக்காக என்ன பண்ணாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள். ஏன் கவலைப்படாதிருங்கள் சொல்றாரு? ஏன்னா உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆகாரத்தை பார்க்கிலும், ஃபுட் சாப்பாட்டை காட்டிலும் உங்கள் ஜீவன், லைஃப் அது ரொம்ப பெருசு இல்லையா அப்படின்றார். அதாவது நல்லா சாப்பிட்டுட்டு அப்புறம் அதுல எந்த விதமான ஒரு பிரயோஜனமே இல்லை, ஒரு நல்ல ஹெல்த்தே இல்லை அப்படின்னு சொன்ன, நல்லா சாப்பிட்டுட்டு நிறைய கவலைப்படுறதுல என்ன அர்த்தம் இருக்கு? ரொம்ப நாள் வாழ்ந்து வாழ்நாள் முழுக்க கவலையே பட்டுட்டு இருக்கிறதுனால அந்த மாதிரி ஒரு ரொம்ப நாள் வாழ்றதுல, அநேக ஆண்டுகள் வாழ்றதுல என்ன பிரயோஜனம் இருக்குது? அதனால கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, ஒரு கேர் ஃப்ரீ லைஃப், ஒரு இளைப்பாறுதலான ஒரு வாழ்க்கை, சமாதானமான வாழ்க்கை நமக்கு உண்டாயிருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவன் ரொம்ப பெருசு. ஜீவன் அப்படின்னு சொல்லும்போது இங்க என்ன பண்றாருன்னா, குவாலிட்டி ஆஃப் லைஃப், தரமான ஒரு வாழ்க்கை தானே ரொம்ப முக்கியம். 120 வருஷம் வரைக்கும் வாழ்ந்து பொருளாதார பிரச்சனை, சரீர கஷ்டம், நிம்மதி இல்லாம, தூக்கமின்மை, உடம்பு பூரா வியாதி, நேரம் எல்லாத்துக்கும் கவலைப்படுறது, எல்லாரும் நம்மளை வெறுக்கிறது, நம்ம எல்லாரையும் வெறுக்கிறது, யார்கிட்டையும் அன்பு செலுத்த முடியாம இருக்கிறது, யாருக்கும் 10 பைசா நம்ம கொடுக்காம இருக்கிறது, யாரும் நமக்கு ஈயாம இருக்கிறது, இந்த மாதிரி 120 வருஷம் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? தரமான வாழ்க்கையை தான் நான் உனக்கு வச்சிருக்கிறேன் அப்படின்றார். நீ இதுக்கே கவலைப்பட்டு இருக்காத, இதை விட ரொம்ப தரமான ஒரு வாழ்க்கையை நான் உனக்காக வைத்திருக்கிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவன் ரொம்ப பெருசு, உடையை பார்க்கிலும் சரீரம் பெருசு. பாருங்க, உடம்புல 100 வியாதி இருந்து நல்ல கோட்டம் சூட்டம் பூட்டம் போட்டு என்ன பிரயோஜனம்? அதனால இந்த உடைக்கு என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லை.
அப்ப குவாலிட்டி ஆஃப் லைஃப், தரமான வாழ்க்கை, தரமான சரீர சுகம், தரமான சரீரம், வியாதி இல்லாத சரீரம், ஒரு சுகமான ஒரு வாழ்வு. எல்லாரும் நம்மளை நேசிக்கணும், நாம எல்லாரையும் நேசிக்கணும், நாம எல்லாருக்கும் கொடுக்கணும், அது மூலமா அவர்கள் மகிழ்ச்சி அடையணும், திருப்தி அடையணும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் தேவன் என்ன பண்றாரு, நமக்காக வைத்திருக்கிறேன் என்று சொல்றாரு. அதனால அவர் சொல்றாரு, இதுக்கெல்லாம் கவலைப்படாதப்பா அப்படின்றார். நீ கவலைப்படாம இருக்கணும். 26ஆம் வசனம், ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள். சும்மா வெளியே எழுந்து வீட்டுக்குள்ளே இருக்காதீங்க, வெளியே எழுந்து வந்து இந்த பேர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கவனிச்சு பாரு. அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். He supplies every need of that bird. எல்லா தேவைகளையும் அந்த பறவைகளுக்கு அவர் சந்திக்கிறார். அவர் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கு கூட ஆகாரம் கொடுக்கிறார். அவ்வளவு அக்கறை உள்ளவர். கத்திக்கிறது கிடையாது, அறுக்கிறது கிடையாது, களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறது கிடையாது. ஆனா அவைகளுக்கெல்லாம் அவர் சப்ளை பண்றாரு. அப்புறம் சொல்றாரு, அவர்களை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள் அல்லவா. You are so special to God. He is a good God. He cares for you. Cast all your burdens upon Jesus. சொல்றாரு, அது எல்லாத்தோட நீங்க ரொம்ப விசேஷமானவர்கள்ப்பா, நீ ஏன் கவலைப்படுற? ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம நிறைய கவலை தான் பட்டு கொண்டு வருவோம். இயேசு சொல்றாரு 27ஆம் வசனம், கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான். சரீர அளவோடு அப்படின்னு வருது. லைஃப் ஸ்பேன் என்று ஆங்கில வேதாகமம் சொல்லுகிறது. லைஃப் ஸ்பேன் என்ன, வாழ்நாளை அவன் கூட்ட முடியும். கவலைப்படுறதுனால எவனாவது வாழ்நாளை கூட்டணும்னா நம்ம தான் ரொம்ப அதிகமான நாள் வாழணும். கவலைப்படுறதுனால எவனும் 10 நிமிஷத்தை கூட நம்முடைய வாழ்நாளில் கூட்டவே முடியாது. அப்ப என்னதாங்க பண்றது? அவருடைய தயவை நினைத்து பாருங்கள். அவர் எவ்வளவு நல்லவர் என்பதை நினைத்து பாருங்கள். அவர் எவ்வளவு கிருபை நிறைந்தவர் என்பதை எண்ணி பாருங்கள். நாம எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் அவர் நம்மை பிழைப்பூட்டுகிறவரா இருக்கிறார். இது எல்லாத்தையும் நம்ம கண்ணில் பார்க்குற எல்லாவற்றை காட்டிலும் நாம் அவருக்கு ரொம்ப ஸ்பெஷலா இருக்கிறோம். என்னைக்காவது அப்படி நினைச்சிருக்கீங்களா? ஐ எம் சோ ஸ்பெஷல் டு காட். அவ்வளவு விசேஷத்தவர்களாக நாம் இருக்கிறோம். இன்னைக்கு நினைக்கணும் அதை. ஐ எம் சோ ஸ்பெஷல் டு காட். நான் இயேசுவுக்கு ரொம்ப நெருக்கமானவன், விசேஷமானவன். எம்மால் அவருக்கு அளவு கடந்த அன்பு இருக்கு. நான் அவரால் நேசிக்கப்படுகிறேன். அவர் என்னிடத்தில் அன்பு கூறுகிறார். ஆமா, அவர் நம்மகிட்ட ரொம்ப அன்பா இருக்கிறார். கவலைப்படவே கூடாது. இந்த கவலையெல்லாம் தூக்கி அவர் மேல வைக்கணும். எப்படி ஆண்டவர் இந்த கவலையை உன் மேல வைக்கிறேன் ஆண்டவர், இதை நீர் சரி பண்ணும். எனக்கு சமாதானத்தை தந்திருக்கிறேன் என்று சொல்லிக்கிறீர். சமாதானத்தை நான் விசுவாசிக்கிறேன். என் மேல உம்முடைய கோபம் இல்லை, உம்முடைய தயவு என் மேல இருக்கிறது, உம்முடைய கிருபை என் மேல இருக்கிறது. இதை நான் எண்ணி பார்க்கிறேன். புல்லின் மேல் பெய்கிற பனிக்கு ஒத்ததான் உம்முடைய தயவு இருக்கிறது. என் மேல ஏராளமான தயவு காண்பிக்கிறதுக்காக நன்றி. நீர் என் மேல தயவு காண்பிக்கிறதுனால என்னை காண்கிற எல்லார் கண்களிலும் எனக்கும் தயவு கிடைக்குது ஆண்டவரே. அப்படி எண்ண வேண்டும், அப்படி நினைக்க வேண்டும். சரி, பவுல் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் என்ன பார்த்து கவலைப்படாதுன்னு பேதுரு மூலமா ஆண்டவர் நமக்கு சொல்றாரு. அதேதான் இயேசுவும் சொல்லுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுலும் அதை தான் சொல்றாரு. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிக்கிறேன். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், இன்னொரு வேதாகமம் சொல்லுகிறது, நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாமல். இல்ல, இந்த மாதிரிலாம் இருக்க முடியுமா? முடியும். அதனால தான் சொல்லியிருக்கிறாரு அவர், கவலைப்படாதீங்க. ஏன்? எல்லா கவலையும் அவர் நிவர்த்தி பண்ணி இருக்கிறார். நமக்கு சமாதானத்தை கொடுத்திருக்கிறார், இளைப்பாறுதலை கொடுத்திருக்கிறார், ரெஸ்ட்டை கொடுத்திருக்கிறார், எல்லா கவலையும் தீர்த்து இருக்கிறார். அவர் தம் மேல ஏற்றுக்கொண்டு இருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அவருக்கு தெரியப்படுத்துங்க. இந்த கவலையை நாம் உண்மையில வைக்கிற ஆண்டவரை,
எனக்கு ரொம்ப வருஷமா இந்த விஷயத்துல தோல்வி அடைஞ்சிட்டே இருக்கிறேன். இந்த கவலையை நான் உன் மேல வைக்கிறேன். இன்னைக்குல இருந்து இதுக்காக நான் கவலைப்பட போறது கிடையாது. உங்களுடைய தயவு என் மேல இருக்குதுன்றதை நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புறேன். நீர் கிருபை நிறைந்தவர், இரக்கம் நிறைந்தவர், ஏராளமாக உங்களுடைய தயவை என் மேல காண்பிக்கிறவர் என்பதை நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். நீர் நல்லவரா இருக்கிறீர், என் மேல நீர் கோபமா இல்லை, என் மேல நீர் அன்பா இருக்கிறீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இப்படி சொல்லும் போது கவலையை தூக்கி அவர் மேல வைக்கணும். அவர் என்ன பண்றாரு? வேலை செய்ய ஆரம்பிக்கிறார். அநேக நேரங்களில் நாம நினைக்கிறோம் பிசாசு தான் நம்மளுக்கு எதிராக நிறைய வேலை செய்யறான்னு நினைக்கிறோம். இல்லைங்க, அவரை அந்த பிசாசை காட்டிலும் தேவன் அதிகமான கிரியையை அவர் செய்கிறார். இயேசு சொல்றார், என் பிதா கிரியை செய்து வருகிறார். பிரசன்ட் கண்டினியூஸ்ல சொல்றார், என் பிதா கிரியை செய்து வருகிறார். அப்படின்னா ஏற்கனவே ஆரம்பிச்சா தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கிறார், இன்னும் பண்ணுவார் கண்டிப்பா. எனக்கு விரோதமா பிசாசு ரொம்ப வேலை செய்யறாங்க, ஒரு சில பட்டணத்துள்ளேயே நுழைய முடியல, மக்கள் எதிர்க்கிறாங்க, பிசாசு எவ்வளவு வேலை செய்ய, அப்படி சொல்லல அவர். அவர் சொல்ற, என் பிதா கிரியை செய்து வருகிறார், நானும் கிரியை செய்கிறேன். இந்த எண்ணம் உள்ள நமக்கு ஆழமா பதிய வேண்டும். பிசாசு எவ்வளோ கிரியை செஞ்சாலும் அதையெல்லாம் மீறி ஆண்டவர் கிரியை செய்து கொண்டு வருகிறார் நம்முடைய வாழ்க்கையில, நம்மளை மேல கொண்டு வர்றதுக்கு. ஆனா நாம என்ன பண்றோம்? கவலைப்பட்டு 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 கடவுள்கிட்ட இருந்து வர அந்த சப்ளையே நம்ம என்ன பண்றோம்? பிளாக் பண்ணிடுறோம். எதுவுமே வந்து கிடைக்க மாட்டேங்குது, கொஞ்சமா வருது, அப்படி மெதுவா வருது. இவர் சொல்ற, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினால் வேண்டுதலாலும் என்ன பண்ணுங்கள், தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களின் சிந்தைகளின் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். பாருங்க, ஆண்டவர் என்ன கொடுக்கிறார்? சமாதானம். எப்படிப்பட்ட சமாதானம்? புத்தி கெட்டாத சமாதானத்தை அவர் கொடுக்கிறார். இதை யாரும் ரிசீவ் பண்ணிக்கிறதே கிடையாது. பாருங்க, முதல்ல என்ன பண்ண, ஆண்டவர்கிட்ட இருந்து நாம ரிசீவ் பண்ணிக்கணும். சர்ச்சை வரும்போது ஆண்டவர் நம்ம ஏதோ கொடுக்குற மாதிரி வரோம். நம்ம இல்ல, ஆண்டவருக்கு நீங்க ஒண்ணுமே கொடுக்கவே முடியாதுங்க. உங்களால் என்ன கொடுக்க முடியும்? உங்ககிட்ட என்ன இருக்குது? ஒண்ணுமே கிடையாது. சரி, நம்ம சர்ச்சைக்கு போறதுனால ஆண்டவருக்கு ஏதாவது ஒரு நம்ம கொடுப்போம். சரி, காணிக்க ஏதாவது கொடுப்போம் ஆண்டவருக்கு. இல்லைங்க, நீங்க உங்களால ஒண்ணுமே கொடுக்க முடியாது. ஏன்னா ஒண்ணும் இல்லை உங்ககிட்ட. பாவம் இருந்தது, அவமானம் இருந்தது, வியாதி இருந்தது, பிசாசின் பிடி இருந்தது, பாவ சங்கில் இருந்தது, வேற ஒண்ணுமே கிடையாது. வேற என்ன இருந்தது? நீங்க எதுவும் முதல்ல அவர்கிட்ட எதுக்கு வரணும்னா, அவர் சொல்ற, வந்து என்னிடத்துல பானம் பண்ணு, கம் அண்ட் ட்ரிங்க் ஆஃப் மீ. நீ முதல்ல என்ன பண்ணும்? நீ குடிக்கிறதுக்கு, நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு கடவுள் எவ்வளவு நல்லவர், அவ்வளவு எவ்வளவு அன்புள்ளவர், எவ்வளவு அக்கறை உள்ளவர், என்னை அவர் போஷிக்கிறவர், அவர் என்னை விடுவிக்கிறவர், என்னை குணமாக்குகிறவர், என்னை மீட்டு ரட்சிக்கிறவர், என் தேவைகள் எல்லாம் அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி சந்திக்கிறவர் என்கிறதை நாம் பருக வேண்டும். முதல்ல Jesus invites you to himself to drink of himself. Come and drink of me. நீ வாப்பா, நீ வந்து என்கிட்ட பானம் பண்ணு. அப்படி பானம் பண்ணும்பொழுது என்னை விசுவாசிக்கவே, என்னை விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் என்ன பண்ணும்? புறப்பட்டு ஓடும். அப்ப அதை மற்றவங்களுக்கு தரலாம். அப்ப முதல்ல நீங்க என்ன பண்ணணும்? அவர்கிட்ட இருந்து வந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர் என்ன தர இருப்பாருங்க? புத்தி கெட்டாத தேவ சமாதானத்தை அவர் தருகிறவராய் இருக்கிறார். அவர் கவலையை தர்றதே கிடையாது, ஒரு நாளும் கவலையை தர்றதில்லை. அப்ப ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட வரணும்னா என்ன பண்ணணும்? நாம அவருக்கு எதாவது ஹெல்ப் பண்ற மாதிரி வந்து இருக்கிறோம். நம்ம சர்ச்சுக்கு வர்றது அவருக்கு எதாவது ஹெல்ப் பண்றோம். கர்த்தருக்காக நான் சர்ச்சுக்கு போறேங்க, கர்த்தருக்காக அந்த சர்வீஸ்ல போய் நான் கலந்துக்கிறேன், கர்த்தருக்காக இந்த பிரசங்கத்தை கேட்கிறேன், கர்த்தருக்காக இந்த பாட்டை இல்லைங்க. முதல்ல நீங்க எதுக்கு அவர்கிட்ட வரணும்னா, முதல்ல நீங்க அனுபவிக்க வேண்டும். என்னத்தை அனுபவிக்க வேண்டும்? அவர் எவ்வளவு நல்லவர் என்பதை அனுபவிக்க வேண்டும். கல்வாரி சிலுவையிலே தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாக அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த சம்பூர்ணமான நன்மையை நீங்கள் முதலாவது அனுபவிக்க வேண்டும். தனிப்பட்ட வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். வாழ்க்கையில கிருபை அதிகமாக பெற வேண்டும். கிருபையில வளர்கிறவர்களா இருக்க வேண்டும். தேவனுடைய தயவை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா அவருடைய தய புல்லின் மேல, ஒரு புல்லின் மேல் பெய்கிற பனிக்கு ஒத்ததான் இருக்கிறது. அந்த தயவுல நாம வாழ ஆரம்பிக்க வேண்டும். அதை கற்றுக்கொள்ள வேண்டும். வந்து அவர்கிட்ட குடிக்கணும். நல்ல என்னிடத்தில் வந்து பானம் பண்ணு அப்படின்றார். First you must drink his goodness, his health, his wealth. You have to enjoy
ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசுவை முதல்ல நான் அனுபவிக்கணுங்க. நான் அனுபவிச்சாதான் உங்களுக்கு கொடுக்க முடியும். அப்ப நீங்க எதுக்கு வரணும்? அவரிடத்துல பருகும்படியாக வர வேண்டும். பர்சனலா அவர்கிட்ட வந்து பருக வேண்டும். அவர் எவ்வளவு நல்லவர் என்பதை நாம் ருசித்து பார்க்க வேண்டும். அவர் மேல நம்பிக்கை வைக்கிறதுக்கு அது இன்னும் ரொம்ப உறுதுணையா இருக்கும். ஆகவேதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்ப கவலைப்படக்கூடாது. என்ன பண்ணணும்? எல்லா கவலையும் அவர் மேல வைக்கணும், ஜெபிக்கணும், அவரை நோக்கி பார்க்கணும். ஜபத்துல அவருக்கு என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் தெரிவிக்கணும். ஆண்டவரே, இந்த பண கஷ்டம் இருக்கு, இந்த கடன் பிரச்சனை இருக்கு ஆண்டவரே, இதை நீர் பார்த்துக் கொள்கிறார். உம்முடைய நாமத்தினாலே இதை நான் எதிர்த்து நிற்கிறேன். இது இயேசுவின் நாமத்தினாலே என் வாழ்க்கை விட்டு அகன்று போகட்டும், மறைந்து போகட்டும். உம்முடைய தரித்திரத்தினாலே நான் ஐஸ்வர்யம் ஆகியிருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறேரே, அதை நான் விசுவாசிக்கிறேன். அந்த கிருபை எனக்கு ஏராளமாய் பெருகட்டும். அப்படி சொல்லும் பொழுது என்ன நடக்குது? ஒரு பெரிய சமாதானம் நம்முடைய இருதயத்தின் சிந்தையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்வது. 8ஆம் வசனத்தில் சொல்ற, கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ புகழதோ, இதையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். கவலை அகற்றிட்டு, கடவுள் எவ்வளோ அன்புள்ளவர், கடவுள் எவ்வளோ நல்லவர், அவர் எவ்வளோ கிருபை நிறைந்தவர், அவர் எவ்வளோ இரக்கம் உள்ளவர், அவர் எவ்வளவு சூழ்நிலைகள் எவ்வளவு மோசமா இருந்தாலும் கர்த்தர் என் மேல அன்பா இருக்கிறார், எனக்காக அவருடைய வல்லமையை பயன்படுத்துகிறவராக இருக்கிறார், அவர் ரொம்ப நல்லவர், நான் அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனா இருக்கிறேன். He loves me so much and I am very near to God. அவர் என்னை மார்போடு அணைச்சிருக்கிறார், கரம் பிடித்திருக்கிறார், அவர் என்னை கைவிடவே மாட்டார் என்பதை நாம் எண்ணி பார்க்கும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த் நமக்கு வந்து கிடைக்கிறது. அப்ப அநேகர் நம்ம என்ன பண்றோம்? நிறைய காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறோம். இயேசுவே ஒரு இடத்துல அவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, மார்த்தாளை பார்த்து சொல்ற, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறாய். தேவையானது ஒன்றே, ஒன் திங், ஒன்லி ஒன் திங் இஸ் நீடட். இயேசு ஒரு வீட்டுக்குள்ள போறார். வீட்டுக்குள்ள போகும்பொழுது 2 சகோதரிகள் இருக்கிறாங்க. 2 சகோதரிகள்ல ஒரு சகோதரி என்ன பண்றாங்க? மரியாள். அந்த அம்மா பேர் மரியாள். மரியாள் என்ன பண்ற? இயேசுடைய பாதத்துல உட்கார்ந்து அவர் பேசுறதை கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். என்ன பண்றாங்க? இந்த அம்மா போய் அவர்கிட்ட இருந்து எடுத்துக்கொள்கிறார்கள், பருகுகிறார்கள். she drinks from him. ஜீவ தண்ணீரை அவர் என்ன பண்றாரு? ஜீவனை பேசுறாரு. இந்த அம்மா அந்த ஜீவ தண்ணீரை பருகுகிறார்கள். என்ன வார்த்தையை பேசுறாரு? ஜீவ தண்ணீரா வருது. இந்த அம்மா குடிச்சு கொண்டே இருக்கிறாங்க, பாதத்திலே உட்காந்துட்டு இருக்காங்க. மார்த்தாள் என்ன பண்றான்? ஐயோ, மெக்டானல்ஸ் ஆர்டர் பண்ண, ஸ்விக்கிக்காரன் இன்னும் வரவே இல்லையே, கேஎஃப்சிலேருந்து ஆர்டர் பண்ண, அது இன்னும் வரல, நிறைய வேலை உள்ள. ஆண்டவர் வந்திருக்கிறாரு, வீட்டை சரி பண்ணணும், சுத்தம் பண்ணணும், அவருக்கு சமைக்கணும், நல்ல டிஷ் பண்ணணும், என் கையால பண்ணணும். நிறைய பேர் இதை ரொம்ப பெருசா நினைக்கிறாங்க. நிறைய பேர் கூட பாத்தீங்கன்னா, ஒரு சர்ச்சுக்கு வர்றது ரொம்ப முக்கியமா, இங்க வந்து பாட்டு பாடி கர்த்தரை ஆராதிச்சு அவருடைய பிரசங்கத்தை கேட்டு ஜீவனுள்ள வார்த்தையை கேட்டு அது மூலமா பயனடைறது முக்கியமா, இல்ல சமையல் முக்கியமா கேட்டா, இருங்க முதல்ல இதை முடிச்சுட்டு வரேன், எனக்கு ஏகப்பட்ட பொறுப்புகள் இருக்கு, ஏகப்பட்ட வேலைகள் இருக்கு, இத பத்தியே கவலை ரொம்ப. ஆனா கர்த்தர் எதுல பிரியமா இருக்கிறாருன்னா, மார்த்தாள் வந்து இதனால கவலைப்படுறதுனால 2 பேரை குற்றம் சுமத்துகிறார். யார? இயேசுவையும் குற்றம் சுமத்துற, தன்னுடைய சகோதரியையும் குற்றம் சுமத்துகிறாள். 40ஆம் வசனத்தை 39 இருந்து வாசிக்கிறேன், 39 இருந்து வாசிக்கிறேன். லூக்கா 10:39 இருந்து. அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து டயர்டாயி, நிறைய பேருக்கு வேலை செய்யணும், டயர்ட் ஆகணும், திருப்பி வேலை செய்யணும், கொஞ்சம் ரீஇன்விகரேட் ஆன உடனே மறுபடியும் போய் வேலை செய்யணும், மறுபடியும் டயர்ட் ஆகணும், வந்து ரெஸ்ட் எடுக்கணும், திருப்பி போய் வேலை செய்யணும், இதே வேலையில இருக்காங்க. பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியா வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? இவ்வளவு கவலைப்பட்டுக்கிறான். ஆண்டவர் கவலை இல்லைன்னு ஆண்டவர் வர குறை சொல்லுகிறாள். ஒரு மனுஷன்கிட்ட கவலை உள்ள வந்துடும் பொழுது, பிசாசனுடைய பொய்யை நம்பி அந்த கவலை உள்ள வரும்பொழுது ஆண்டவரையும் குறை சொல்லுவோம், மற்றவங்களையும் கூட இருக்கிறவங்களையும் குறை சொல்லுவோம். நான் தனியா வேலை பார்க்கிறேன் ஆண்டவரை,
என்னை விட்டுட்டு என் சகோதரி உம்முடைய பாதத்தில் வந்து உட்காந்துட்டு இருக்கிறாளே, நேரத்தை வீணடித்து கொண்டு இருக்கிறாள். மாத்தாளை பொறுத்த வரைக்கும் மரியாள் நேரத்தை வீணடித்து கொண்டு இருக்கிறாள். ஆனால் மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று இயேசு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அவள் பற்பல வேலைகளை செய்யறதுல மிகவும் வருத்தம் அடைந்து டயர்டாகி அவரிடத்துல வந்து குறை சொல்றான். ஆண்டவர் முக்கும் கவலை கிடையாது, என் சகோதரிக்கும் அறிவே கிடையாது, தனியாக வேலை செஞ்சுக்கிறேன், வந்து கூட மாட கொஞ்சம் ஒத்தாசா பண்ணலாம்ல, தக்காளி வெங்காயம்லாம் கட் பண்ணி கொடுக்கலாம்ல, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி கொடுக்கலாம்ல, சீக்கிரமா ஆகுமே வேலை. நீங்க வந்திருக்கிறீங்களே, உங்களுக்கு வேண்டியதெல்லாம் நான் சமைக்கணுமே, நேரமாயின்னு இருக்கேன், உங்க பசி எடுக்குதே, சாப்பிடணுமே, உங்களுக்கு உணவை கரெக்டான நேரத்துக்கு கொடுக்கணுமே. உங்க வீட்டில் உட்காந்து இருக்கிற யாருன்னா 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு போஷித்தவர் தான் உட்காந்துட்டு இருக்கிறாருங்க. காடைய திரளா கொண்டு வந்து நிரப்பினவர் தான் அந்த வீட்டில் வந்து உட்காந்துட்டு இருக்கிறாரு. கண்மலையிலிருந்து தண்ணீரை கொடுத்தவர் தான் அந்த வீட்டில் வந்து உட்காந்துட்டு இருக்கிறாரு. அவரால் முடியாதுதான். அப்ப இயேசு 2 பேரையும் பார்த்துட்டு மார்த்தாளை பார்த்து சொல்றாரு, 41ஆம் வசனம். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். சாப்பாடு எப்படி நடக்கும், வேலை எப்படி நடக்கும், எப்படி இதெல்லாம் சுத்தமாகும், எப்படி வந்து இதெல்லாம் டேஸ்டா வரும், இதே கவலையா இருக்குது உனக்கு. தேவையானது ஒன்று, only one thing is needed. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். நான் சொல்றேன், ஞாயிற்றுக்கிழமை காலையில எல்லா வேலையும் ஒதுக்கி வச்சுட்டு எந்த வேலையும் செய்யாம, இது கர்த்தருக்கென்று பரிசுத்தமான ஒரு நாள், இங்க நான் வந்து ஆராதிக்க போறேன், எனக்கு அதுதான் முதல் இடத்துல இருக்குது, நான் வேற எந்த வேலையிலும் போய் கவலைப்பட்டு டயர்ட் ஆக மாட்டேன், இதுக்கு நான் ரெடி ஆகும், ஆரம்ப பூரா இதுக்கு தான் ரெடி ஆகணும், நம்ம கரெக்டா நம்ம இதுக்கு சரி ஆகணும், இதுக்கு போய் நான் ரெடி ஆகணும், இதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம். மற்ற வேலையெல்லாம் ஒதுக்கிட்டு நான் இதை பண்றதுல தான் ஆண்டவர் ரொம்ப பிரியமா இருக்கிறாரு, இதுதான் நான் வந்து பண்ணணும்னு ஆண்டவர் விரும்புறாரு என்று சொல்லி இந்த வேலையில நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து இந்த சர்ச்சுக்கு வர்றதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அப்படி வரும்பொழுது ஆண்டவர் அதுல ரொம்ப சந்தோஷம் அடைகிறார். அதுல ஒரு பெரிய சந்தோஷத்தை அவர் அடைகிறார். என்ன, எதுல சந்தோஷம்னா, நாம அவர்கிட்ட போய் அவருடைய நன்மைகள் ஆசீர்வாதங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கொள்றதுல அவருக்கு அவ்வளவு பிரியம், சந்தோஷம். அப்ப இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த மாசம் முழுக்க நீங்க ஒரு சமாதானமான ஒரு வாழ்க்கையும் மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையும் ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையும் வாழணும்னா தேவையானது ஒன்னே ஒண்ணுதான், கடவுளுடைய வார்த்தையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், அவரிடத்தில் வர வேண்டும், அவர் நமக்காக உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மைகளை அனுபவிக்க வேண்டும். இதை விசுவாசிக்கிறதுக்கு பிரயாசம் எடுக்கணும், அவ்வளவுதான். இதுல பிரவேசிக்கிறதுக்கு பிரயாசத்தை எடுக்கணும், முயற்சி செய்யணும். பலவிதமான எண்ணங்கள் வரலாம், அதெல்லாம் ஒதுக்கி தள்ளிட்டு நான் இனிமேல் கவலைப்பட மாட்டேன், இன்னைக்கு ஒரு தீர்மானத்தை எடுக்கிறேன், இனிமேல் நான் எதுக்கும் கவலைப்பட போறது கிடையாது, நான் ஆண்டவருடைய பிள்ளை, அவர் என் மேல அன்பா இருக்கிறார், அக்கறை உள்ளவரா இருக்கிறாரு, கவலைலாம் அவர் மேல வைக்க சொல்கிறார், நான் ஏன் கவலைப்படணும். பிசாசு வந்து கேட்பான், என்ன பண்ண போறேன், நீ என்ன பண்ண போற, நான் ஒன்றும் பண்ண போறல, ஏற்கனவே எனக்காக ஒருத்தர் எல்லாத்தையும் பண்ணி வச்சுட்டு இருக்கிறாரு, அதை நான் விசுவாசிக்கிறேன். அவர் ஏற்கனவே எல்லாத்தையும் பண்ணி வச்சுக்கிறனால நான் இன்றைக்கு சமாதானத்தோட வாழ போறேன், இதெல்லாம் ஏன் கவலை கிடையாது, என்னைக்கோ அதெல்லாம் அவர் மேல நான் வச்சுட்டேன், நான் இனிமேல் கவலையே பட போறது கிடையாது, சமாதானமா இருப்பேன், சந்தோஷமா இருப்பேன். அவர் எல்லாத்தையும் சரிப்படுத்துவார், கண்டிப்பா புருஷனை சரிப்படுத்துவார், மனைவியை சரிப்படுத்துவார், பிள்ளைகளை சரிப்படுத்துவார். இதெல்லாம் பற்றி கவலைப்படுறதெல்லாம் நான் விட்டுட்டு அவருடைய வார்த்தையை நான் எடுத்து வாசிக்க போறேன். ஏன், அந்த வார்த்தை கிருபை நிறைந்த வார்த்தையாய் இருக்கிறது. ஆவியானவர் கிருபையின் ஆவியானவராய் இருக்கிறார். கிரேஷியஸ் ஸ்பிரிட், கிரேஷியஸ் வேர்டு. இந்த வார்த்தையின் மேலும் பரிசுத்த ஆவியானவர் மேலும் அவருடைய வழிகாட்டுதல் மேலும் நம்ம கவனத்தை வைக்கும் பொழுது அவருடைய தயவை நாம் பெற்றுக்கொள்கிறோம். சப்ளை ஈஸியா வருது, சுகம் வந்து கிடைக்குது, பொருளாதார செழிப்பு வந்து கிடைக்குது, ஆசீர்வாதம் வந்து கிடைக்குது, சமாதானம் வந்து கிடைக்குது, ரெஸ்ட் வந்து கிடைக்குது, நிம்மதி வந்து கிடைக்குது, நல்ல தூக்கம் வருது, கவலை எல்லாம் போகுது, சந்தோஷம் உண்டாகுது, சமாதானம் உண்டாகுது. ஆண்டவர் நாமம் மகிமைப்படுது. ஆமென். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் இந்த வார்த்தை கொண்டு ஆசீர்வதிப்பாராக. அவர் உங்களை விசாரிக்கிறவரான பண்ணினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல வைத்து விடுங்கள். Cast all your burdens onto Jesus, for he cares for you. நாம் யாவரும் எழுந்து நிற்போம். கேட்ட சத்தியத்துக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்மண்டை நாங்கள் வருகிறோம். நாங்கள் கேட்ட அருமையான இந்த சத்தியத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், நாங்கள் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும், சமாதானத்தோடு வாழ வேண்டும், தேவனுடைய கிருபையும் தயவையும் பெற்று அனுபவிக்க வேண்டும்.
உம்முடைய நன்மை நாங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர். ஆகவேதான் நீர் சொல்லியிருக்கிறீர், நான் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறேன், கவலைலாம் என் மேலே வச்சிருங்க, நீ கவலைப்படாத, சமாதானமா இரு, சந்தோஷமா இரு. எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், எவ்வளோ பெரிய புயல் இருந்தாலும் அதை நான் பார்த்துக்கிறேன், நீ அமைதலா இரு. நீ அமைதலாய் நின்று கொண்டு நான் இன்னைக்கு உனக்கு செய்கிற ரட்சிப்பை பாரு என்று நீ சொல்லுகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். ஆண்டவரே, பல நேரங்களிலே நாங்கள் மார்த்தாளை போல அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டு இருக்கிறோம். ஆனால் தேவையானது ஒன்னே ஒண்ணுதான் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை, கிருபை நிறைந்த வார்த்தை, உம்முடைய கிருபையின் ஆவியானவர். அந்த வார்த்தை எடுத்து, கிருபையின் வார்த்தை எடுத்து நாங்கள் எங்கள் வாழ்க்கையில பேசும்பொழுது எங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய கிருபை பனியை போல இறங்குறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிரச்சனைகள் பனியை போல விலகுறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோங்க தாவே. தொடர்ந்து மக்களை ஆசீர்வதிப்பீராக. இந்த வார்த்தை என்றென்றைக்கும் அவருடைய உள்ளத்திலும் மனதிலும் எதிரொலித்துக் கொண்டிருக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். அன்று வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இணையதளத்தின் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற மக்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. துதிகன மகிமை எல்லாவற்றும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் பாதுகாவலும் வழிநடத்தலும் இன்னும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானத்தோடு சென்று வாருங்கள். ஒரு பாடலை பாடி நாம் கலைந்து செல்வோம். யெகோவா ராஃபா, சுகத்தை தருபவர், வியாதிகள் இன்று எனக்கில்லை. யெகோவா ராஃபா, என் பலனானதால் வாதை நோய்களும் எனக்கில்லை. நிலுவையில் எனக்காய் ஜீவனை தந்ததால் எகிப்தின் ரோகங்கள் எனக்கில்லையே. மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்ததால் மரண பயமும் எனக்கில்லையே. உம்மை நம்புவோருக்கு பயம் இல்லையே, உம்மை தேடுவோருக்கு குறை இல்லையே. உம்மை நம்புவோருக்கு பயம் இல்லையே, உம்மை தேடுவோருக்கு குறை இல்லையே. இயேசுவே என் நம்பிக்கை நீரே. இயேசுவே எந்தன் கன்மலையும் நீரே. இயேசுவே என் கண்ணுக்கும் நீரே. இயேசுவே எந்தன் கன்மலையும் நீரே. சிலுவையில் எனக்காய் ஜீவனை தந்ததால் எகிப்தின் ரோகங்கள் எனக்கில்லையே. மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்ததால் மரண பயமும் எனக்கில்லையே. உம்மை நம்புவோருக்கு பயம் இல்லையே, உம்மை தேடுவோருக்கு குறை இல்லையே. உம்மை நம்புவோருக்கு பயம் இல்லையே, உம்மை தேடுவோருக்கு குறை இல்லையே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.